ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யா வந்து சேதுவ நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, சேது வீட்டுக்கு வரல. ஒரு 4 நாள் வந்து தமிழ்செல்வியோட வீட்லயே ஸ்டே பண்ணி, அங்க குழந்தைக்கு வந்து பிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து வர்ற மாதிரி இருக்குங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்பவே இது பண்ணிட்டுருக்காங்க ஐஸ்வர்யா. அப்புறம் சேதுவுக்கு கால் பண்றாங்க. "சொல்லு ஐஸ்வர்யா, அம்மா நீங்க வரலையான்றாங்க." "இல்ல ஐஸ்வர்யா வரல. குழந்தைக்கு பசி ஆத்தணும் இல்லையா? பால் குடிச்சிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தான் வர முடியுன்ற" மாரி சொல்லுவாங்க. உடனே வந்து, "அம்மா நீங்க தனியா போயிட்டு, போயிட்டு வர முடியாதா? போயிட்டு, போயிட்டு வரணும்னா கஷ்டம் தானே. குழந்தைக்கு முதல்ல சரியாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் நான் இங்க இருந்துட்டு வரேன் ஐஸ்வர்யான்றாங்க. சரிங்க மாமா. சரி நீ பாருன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. ஐஸ்வர்யா கோவத்துல இருக்காங்க. அப்புறமா வந்து என்னாச்சு? அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும், சேது மாமா கால் பண்ண சேது மாமா வர முடியாது ஒரு 4 நாளைக்கு. குழந்தைக்கு பசிக்கு வந்து பாலெல்லாம் குடுத்துட்டு அதுக்கப்புறமா வரேன்ற மாரி சொல்றாங்கன்னுவாங்க. நானும் அதுதானே சொன்னேன். சேது வரமாட்டான் ஒரு 4 நாளைக்கு. குழந்தை பசிய வந்து இது பண்ணிட்டு தான் வருவான்றாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் வரமாட்டேன். ஏன்னா குழந்தை மேல அவன் அவ்ளோ பாசமா இருக்கிறவன். குழந்தைக்கு எதுனா ஒண்ணா அவன் துடிச்சு போறவன். அவன் போய் வருவானா ஐஸ்வர்யான்றாங்க. "நீ முதல்ல வந்து சாப்பிடாதே நினைச்சிட்டு இருக்காதன்னு" சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து அப்படியே சேதுவ கவனிக்கிறாங்க தமிழ்செல்வியுடைய அம்மா, அப்பான்ட்டு. தமிழ்செல்விக்கு கோவம் அவர பாக்க பாக்க. இருந்தாலும் தான் குழந்தைக்காக அவங்க சைலண்டா இருக்காங்க. சேது அப்படியே அந்த பெண் குழந்தையும் தூக்கி அங்கேயே கொஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதெல்லாம் அம்மாச்சி பார்த்து, "இப்படி இருக்க தானே ஆசைப்பட்டேன்" அப்படின்ட்டு அவ்ளோ ஹாப்பியா இருக்காங்க அம்மாச்சியும். அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.